Hi guys, welcome to the next lecture, and this will be the part 2 of Hari's ICT 2022 mentorship. And இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to cover other 4 chapters and போக பார்க்கலாமே அதை பற்றி. ஸோ எஸ், லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா I gave you few works. பைசல் லிக்விடிட்டி, செல்ஸ் லிக்விடிட்டி இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்போம். அண்ட் தென் ஃபேர்வெலி கேப்ஸ்னால் என்ன அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ see guys, it is understood that after each and every video you have to go and backtest it in the charts. ஓகேவா, நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களோட சார்ட்ஸில் அந்த பைசல் லிக்விடிட்டி, செல்ஸ் லிக்விடிட்டி எல்லாத்தையும் ஒரு தடவை மார்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அண்ட் ஆல்சோ see guys, இட் இஸ் ஹார்ட், பட் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் யூ வில் கெட் இட் அகெயின். ஓகே, ஸோ ஹோப் யூ டுக் நோட்ஸ். அண்ட் சேம் அதே நோட்டை இப்போ மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, பேனா எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை இன்னும் எடுத்துகிட்டு வரல ப்ரோ, அது இன்னும் வேறு ஒரு இடத்துல இருக்குது, நான் இன்னும் என் வீட்டுக்கு போகல அப்படின்னா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட டெடிகேட்டட் ஸ்டடி என்விரான்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் நோட்டை ஓப்பன் பண்ணி பென் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் இல்லை ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து இந்த மென்டர்ஷிப் லெசனை கவனிங்க. அண்ட் வேறெவர் ஐ டெல் வாட் எவர் ஐ டெல், டேக் நோட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிற இந்த லெக்சர் வந்து பார்ட் 2, தட் இஸ் கால்ட் அஸ் கோர் கான்செப்ட்ஸ். அண்ட் கோர் கான்செப்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி பயஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துறோம். ஸோ இன்டர்னலாக we are coming into the lower time frame. ஸோ இதில் வந்து நம்ம கோர் கான்செப்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அண்ட் கைஸ், இதில் நம்ம படிக்க போகிற கான்செப்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் லோவர் டைம் ஃப்ரேம் ஆர் நாட் ஒன்லி ஃபார் என்கியூ. இதில் வந்து எல்லாத்துக்குமே கவர் ஆகும். பட் ஹியர் ஒரு டெடிக்கேட்டட் எக்ஸாம்பிளாக நான் என்கியூ எடுத்திருக்கேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பெட்டர் வென் ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் யூனிஃபார்ம்டு வே இன் அ சிங்கிள் ஆன்செட். ஸோ அதனால தான் நான் என்கியூ எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம கோர் கான்செப்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் ஆக்சுவலி ஆர்டர் படி பார்த்தா இட் இஸ் சாப்டர் நம்பர் 5. ஸோ சாப்டர் நம்பர் 5 என்ன அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். சரியா? ஸோ நம்ம வந்து டெய்லி பயஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு பை சைடு இருக்கும், செல் சைடு இருக்கும். ப்ரைஸ் போய் அதை பர்ச் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம என்ட்ரிஸ் எடுப்போம் பேஸ்ட் ஆன் தட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வில் ஒன்லி டிஸ்கஸ் அபவுட் தி கோர் கான்செப்ட்ஸ். லைக் இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார் எக்ஸாம்பிள்னா வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பற்றி மட்டும் தான் பார்ப்போம். அதை எங்கே பார்க்கணும், எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், இது எல்லாமே வந்து லைக் நம்ம எக்ஸிக்யூஷன் மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ணல நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ வந்து வி won't go much in depth. லைக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்னன்றதை இன்டெப்த்தாக பார்ப்போமே தவிர அதை எங்கே பார்க்குறது, அது எப்படி பார்க்குறது, லைக் எப்படி பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எங்கே பார்க்குறது, லைக் அதில் இருக்கிற மெத்தட்ஸ், டைப்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாமே எக்ஸிக்யூஷனில் தான் வரும். ஸோ இட் வில் பி இன் த தேர்ட் பார்ட். ஸோ இப்போது வில் சி வாட் இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்னென்னு இப்போ ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்கிறேன், எழுதிக்கோங்க. இட் இஸ் வென் ப்ரைஸ் பிரேக்ஸ் அ எஸ்டாப்ளிஷ்ட் ஷார்ட் டேர்ம் ஹை ஆர் லோ சிக்னலிங் அ சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆர் மொமெண்டம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு பியூர் டெஃபினிஷன். ஸோ இப்போ வந்து அதோட மீனிங் சொல்கிறேன், அர்த்தம். ஸோ டெஃபினேஷனுக்கும் மீனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. டெஃபினேஷன்னா இட்ஸ் லைக் நீங்கள் எப்போ பார்த்தாலும் புரிகிற மாதிரி இருக்குது. மீனிங்னா அது நீங்கள் இல்லைங்க, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா ஆஃப்டர் அ சர்டன் ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸ் போய் ஒரு ஹைஸ் இல்லை லோஸை பர்ச் பண்ணுது அப்படின்னா, பர்ச் பண்ணதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், இது ஒரு ரிவர்சல் நடக்கும். ஸோ இந்த ரிவர்சல் வந்து இட் இஸ் அ வேலிட் ரிவர்சல் ஃபார் த லிக்விடிட்டி ஸ்வீப் தட் ஹேஸ் ஹேப்பன்ட் அபவ் த பை சைட் லிக்விடிட்டி ஆர் த லிக்விடிட்டி ஸ்வீப் தட் ஹேஸ் ஹேப்பன் பிலோ. கீழே இருக்கிற செல்சை லிக்விடிட்டி கீழே இருக்கிற லிக்விடிட்டியை பர்ச் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஷார்ட் டேர்ம் ஹை, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹை ஆர் லோ வந்து ஒட்டைக்கிற வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பயங்கர டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு எலிஃபண்ட் எடுத்துகிட்டு போய் அதாவது ஒரு யானை எடுத்துகிட்டு போய் நீங்கள் குழந்தைங்க குளிக்கிற ஸ்விம்மிங் பூலில் போட்டிங்கன்னா தண்ணி எப்படி தெளிக்கும். ஸோ அதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப விகரஸாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இட் வில் இண்டிகேட் அஸ் தட் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நேரம் டவுன் ட்ரெண்டில் இருந்தது வந்து இப்போது இந்த லிக்விடிட்டி பறிச்சுக்கு அப்புறமா அப் ட்ரெண்டுக்கு மாறப்போகுது. இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு சொல்லும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பை சைட்லேருந்து செல் சைடுக்கு திரும்புது அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ வந்து உடைக்கும். அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ பிஃபோர் த லிக்விடிட்டி பர்ஜ் இருக்கிறது வந்து உடைச்சு உங்களுக்கு அப்படியே வந்து
ரிவர்சல் நடக்கும். இதுவே வந்து அப்சைடுக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை வந்து உடச்சி மேலே அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த உடையல் வந்து சாதாரண உடையலாக இருக்கக்கூடாது. உடையல்னு ஒரு வேர்டு இருக்கானே தெரியல தமிழில், சாரி. இந்த உடைக்கிறான் இல்லையா, ஸோ இந்த பிரேக் வந்து ஒரு நார்மல் பிரேக்காக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது டெக்னிக்கலாக பார்த்தா பாடி க்ளோஸ் கேண்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து விக்கு இந்த ஒரு 2 விக்கு வச்சதுனாலே நீங்கள் வந்து யூ ஷுட் கெட் அவேர் இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுன்னு. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹை இல்லை ஒரு செல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கும் இல்லையா, அந்த லோ உடைக்கையில் அப்படியே ஒரு ஃபுல் கேண்டில் பாடி கேண்டிலாக போய் உடைக்கணும். சரியா? ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ இதான் மேட்ரு கைஸ். இப்போ வந்து ஆஸ் எ சைட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்தோம். ஒன் இஸ் புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அனதர் இஸ் பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி டைம் ஃப்ரேம், அதாவது எந்த டைம் ஃப்ரேம்ன்றதுலாம் நமக்கு முக்கியம் இல்லை. எந்த டைம் ஃப்ரேம்லனாலும் நமக்கு வந்து ஒரு லோ தூக்கிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு ஆப்போசிட் சைடில் போகுது அப்படின்னா இட் வில் கிவ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் ஹைஸு, இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த ஹைஸை வந்து தூக்கிட்டு ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இட் ஷுட் கோ டவுன், அதுதான் வந்து ப்ரைஸ் நினைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா ஷார்ட் டேர்ம் லோ, ஆக்சுவலி இந்த லோ ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி போகும். பட் ஹோல்ட் ஆகலை, என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு வித் க்ளீன் பாடி க்ளோஸ் கேனல். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயம் கற்றுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுனா அதே கண்டிஷனில் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் லைக் ட்ராயிங்கை காமிச்சிட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இப்படி நடந்தால் அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. சரி கைஸ், சிம்பிளாக நான் வந்து ஐசிடி சொன்னது அப்படியே எடுத்துகிட்டு வந்து சொல்ல, இது எனக்கு புரிஞ்சதை வச்சு இன்னும் இது எப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லோ உடச்சிது அப்படின்னா இட் இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. இஃப் இன் கேஸ் இப்படி நடக்குதுன்னா இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஸோ என்ன ஆகுதுன்னா ஷிஃப்ட்னா என்னென்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறதும், ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறுறதும் தான் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ லிட்ரல் மீனிங் தான். அப்படியே ஷிஃப்ட் ஆகிறது அப்படின்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ண போகிறது. ஸோ அதான் ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ அது வந்து ஷிஃப்ட். பட் பிரேக் அப்படின்னா இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிவிட்டு போகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி போகிறப்போ இட் இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் எங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட்டு கைஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்குக்கும் ஒரே கண்டிஷன் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்எம்சியில் படிச்சிருந்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்ற டேர்ம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லேருந்து தான் வந்துச்சு. அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்ற டேர்ம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்லேருந்து தான் வந்துச்சு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் கிடையாது, இதெல்லாமே ஸ்வீப்பு, பிகாஸ் விக்ஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லோ உடச்சிருக்கு பாருங்கள். ஸோ லிட்ரலி ப்ரைஸ் வெண்ட் லைக் திஸ். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவும் உடச்சிருக்கா. ஸோ ப்ரைஸ் கேவ் அ புல் பேக் அண்ட் வெண்ட் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேர் வேல்யூ கேப் வந்து சும்மா அப்ளை பண்ணி பார்த்தோனாலே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸில் பட்டு கண்டினியூஷன் ஆகுது. தென் அகைன் இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அகைன் இங்கே பாருங்கள், இம்பேலன்ஸில் பட்டு கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்ஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆஸ் க்ளீன் ஆஸ் யூ சி. உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வில் சி அ புல்லிஷ் எக்ஸாம்பிள். அப்படியே உல்ட்டாவாக மாற்றி காமிச்சிடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வெரி பெட்டர். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நேற்று எடுத்த என்னோடய என்ட்ரிக்கே போகிறேன். ஐ டுக் அன் என்ட்ரி. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பர்ஜ்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோஸ் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் லோஸ் வந்து மறுபடியும் ஸ்வீப் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அன் எஸ்எம்டி. இது வந்து கோரிலேஷன் சொல்லுவோம். ஸோ இது அப்கமிங் டாபிக்ஸில் வில் சி, அப்கமிங் லெக்சர்ஸில். ஸோ ஷார்ட் டேர்ம் எஸ்டாப்ளிஷ்ட் ஹைஸ் இருக்கா. ஸோ இதான் அது. ஸோ அதை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சுருக்கா. ஸோ இட் மீன்ஸ் தட் திஸ் இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இம்பேலன்ஸ். ஸோ இம்பேலன்ஸில் பட்டு ப்ரைஸ் கண்டினியூ ஆகுது. தென் இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா. இங்கே பாருங்கள், இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக், இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். அண்ட் இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள், எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து இன்னும் தூக்கலை. ஸோ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன லோ
இஸ் த ஃப்ரீக்கிங் லோ ஆஃப் த செஷன். லைக் எப்படி சொல்ல, இந்த லோ ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்கேஸ் இங்கே என்ட்ரி எடுத்து எஸ்எல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா டில் தட் ஆக்சுவலி ஏஎம் செஷன் ஃபுல்லாகவே அது எடுக்கல, பிஎம் செஷனுக்கு லைட்டாக டீப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் தென் பிஎம் லைக் பவர் ஹாரில் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அடிச்சு ஓட்டி போயிடுச்சு. சரியா? ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் மார்க்கெட் இருக்கா, இவ்வளோ ஒரு கன்சாலிடேட்டிங் மார்க்கெட்ஸ் கரெக்டாக. ஸோ இதுலேயும் we can make profits and that's what we do in our elite launch. வேணும்னா டிஸ்கார்டில் எலைட் லான்ச்சோட ஸ்டாட்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். we do take losses but we know how to manage it. அதாவது நாங்களும் லாஸஸ்லாம் நிறைய எடுப்போம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சி கைஸ், நம்ம ட்ரேடிங்கில் இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லாமே லைஃப்லேயுமே ஃபெயிலியர்ஸ் அண்ட் லாஸஸ் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப், பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அதில் போய்ட்டு ஐயோ லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு லாஸே வந்து ஒரு அவ்வளோதான் ஓவர், நம்ம இதுக்கப்புறம் மேலே வர முடியாது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. ஸோ லாஸ் வந்துச்சுன்னா அதை எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கணும். எம்ப்ரேஸ்னால் அதை வி ஷுட் என்ஜாய் அண்ட் வி ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் தட் லாஸ் அண்ட் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஓகேவா? ஸோ this is a trade that I took yesterday. So see guys, simple. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ரீட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியுதுன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். we can really goddamn we can do it. ஓகேவா? ஸோ இதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே போனோன்னா we can do it. okay, so as I mentioned, market structure shift and market structure break, and this is a continuation and further market structure breaks form ஆகிட்டே போவோம். So we can see it. okay, so எஸ் கைஸ், இப்போ வந்து என்னென்னா லைக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இருங்க, ஆக்சுவலி இன்னொரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் நம்மளோட இன்சைட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க அண்ட் அது நடக்குது. ஸோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கப்போ எதனால அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும்? ஸோ ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி, ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கு. ஸோ ஹியர் இன் திஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்ல லோஸ்லாம் வந்து தூக்கிட்டு, ஸோ ஒரு செல் ஸ்டாப்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து ஒரு எம்எஸ்எஸ் நடக்குது அப்படின்றப்போ we can find that and we can assure that இது வந்து ஒரு இன்டெண்டட் மூவ்னா மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ அப் டெட்லி, லைக் நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்குது. அண்ட் தென் ஆப்வியஸாக ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தால் ஒரு எஃப்இஜி வரணும். ஸோ விச் இண்டிகேட்ஸ் தட் மார்க்கெட் இஸ் ரியலி இன் த ரைட், லைக் இட்ஸ் கோயிங் டு ஷிஃப்ட் இன் த ரைட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ப்ரைஸ் அதுக்குள்ளே ரீட்ரேஸ் ஆகி நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை ஒரு என்ட்ரி ஜோனாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் யூ பீப்புள் ஆல்சோ நோ இட். ஓகேவா? ஸோ கைஸ், இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, நான் பிகினர் எலிமெண்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பிகினர் எலிமெண்ட்ஸ் வீடியோவில் வந்து ஆவரேஜ் வியூ டைம் வந்து லைக் ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன் வந்து அரௌண்ட் 12 இது போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 100 வியூஸுக்கு வந்து 12 மினிட்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைக் இப்போது when I'm recording I saw it was 6 minutes. ஓகேவா? ஸோ அட் தட் டைம் ஒரு 150 to 200 வியூஸாக இருந்துச்சு. வியூஸ்க்காக நான் போடல, பட் த ரெஸ்பான்ஸ் ஐ கெட். நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூ வாண்ட் மீ டு கண்டினியூ த சீரீஸ், யூ வாண்ட் மீ டு போஸ்ட் மோர் வீடியோஸ் ஆன் இட், பட் நீங்களே அது ஃபுல்லாக பார்க்கலையே. ஸோ ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் மீ டு கண்டினியூ மை ஒர்க்? பிகாஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதெல்லாம் என்ன ஈஸியான ஒரு விஷயம் நினச்சிட்ருக்கீங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு 1 ஹவருக்கு அந்த வீடியோ இஸ் அரௌண்ட் 50 மினிட்ஸ். ஆக்சுவலி அதை நான் வந்து 1 hour 10 மினிட்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஐ ட்ரிம்ட் இட். ஏன்னா அன்வான்டாக பேசுனது இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ஐ வாண்ட் டு கீப் தோஸ் 50 மினிட்ஸ் வேல்யூ ஆஃப் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அது 50 மினிட்ஸ் வந்து சும்மா லெவலான்னு எதுவும் பேசலை. ஐ ஸ்போக் வாட் இஸ் ரியலி நெசசரி அண்ட் அதுவே ட்ரிம்டு வெர்ஷன் தான். ஸோ இன்னும் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ட்ரேடிங் ஃபுல்லி த்ரூ ஐசிடி தான் அப்படின்னா நீங்கள் போய் அவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லாக இட் வில் பி ஆஃப் நியூசன்ஸ். அந்த எசன்ஸ், அந்த டாபிக், அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வீடியோவில் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ பட் நீங்கள் அந்த 15-20 மினிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூ ஹேவ் டு வாட்ச் த ஃபுல் வீடியோ ஃபுல்லி. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. the only எப்படி சொல்ல, the only thing that I wanted from your side is response. நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்றப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த வீடியோவில் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து ஏர்னர் ஃபேஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் லேர்னர் ஃபேஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் ஏர்னர் ஃபேஸில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அது ஒரு 3-4 people தான் வேர் கமெண்டிங். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து லைக் பீப்புள் ஆர் பேயிங் lakhs and lakhs டு லேர்ன் திஸ். ஓகேவா? யூடியூப்பில் ஐசிடி சேனல்லே ஃப்ரீயாக இருக்குது, பட் ஸ்டில் பீப்புள் வாண்ட் டு பே lakhs and lakhs டு earn it. டு லேர்ன் இட்.
அதை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்றப்போ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி இந்த மாதிரி உனக்கு மிடில் கிளாஸ் இதே தெரியாது, நீ உன் மென்டர்ஷிப்புக்கு காசு வாங்குற, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. லைக் ஐ டோன்ட் கேர் அபவுட் தெம், பிகாஸ் நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன்றப்போ ஐ கான் டூ இட் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, பாவம் அந்த முதலாளி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வேலை பார்த்துட்டு வருவீங்களா? இல்லை, யூ வில் கெட் த பே ஃபார் த ஒர்க் யூ ஹவ் டன். கரெக்டாக? ஸோ என்னன்னாலும் அதை எடுத்து வாங்கிட்டு வந்துடும் இல்லையா? வில் ஃபைட் ஃபார் இட். கரெக்டாக? ஸோ நீங்கள் அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் எப்படி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பட் ஸ்டில் ஐ எம் கிவிங் இட் ஃபார் ஃப்ரீ. சி, நான் என் மென்டர்ஷிப்பில் எடுக்கிற அதே டாபிக்ஸ் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். லைக் ஆல்மோஸ்ட் சேம் இல்லை, இதே தான். நான் ட்ரேட் பண்ணுறது இதே மாடல் தான், இதே டெக்னிக்ஸ் தான். நான் மென்டர்ஷிப்பில் சொல்லி தரது இதே டெக்னிக்ஸ் தான். பட் மென்டர்ஷிப்பில் என்னென்னா யூ வில் ஹேவ் அ கைட் லைக் மீ. லைக் நான் வந்து ஐ வில் கைட் யூ ப்ராப்பர்லி. பட் ஹியரில் இந்த இதில் வந்து ஐ கான்ட் கைட் யூ. வாட் ஐ வில் டூ இஸ், நான் என்னோடய லெசன்ஸ் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். என் மைண்டில் இருக்கிறத வந்து லைக் நாலேஜை அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் அதுக்கப்புறம் க்ரோ ஆகுறது இட்ஸ் யூ வெர்சஸ் யூ இன் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ அந்த யூ வெர்சஸ் யூவில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, நான் உங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என் மென்டர்ஷிப்பில் சேருங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. சி, ஐ எம் கிவிங் மை கண்டென்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ. நான் வந்து எதுவும் இந்த மாதிரி போட்டு டாட் போட்டு மீதி எபிசோட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோலையும் சொன்னதில்லை. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிவ் த ரெஸ்பான்ஸ் தட் ஐ லிட்டில் பிட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. ஓகேவா? சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான், பிகாஸ் ஐ எம் புட்டிங் மை டைம், மை எஃபர்ட். எனக்கு தலையில் தான் சொல்லுங்கள். சி, நான் என் சேனலை க்ரோ பண்ணணும், இல்லை நான் வந்து என் கோர்ஸை செல் பண்ணணும். ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் என் கோர்ஸை செல் பண்ணணும், ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணணும், அண்ட் ஐ வாண்ட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் நான் ஈஸியாக ஹிந்தி பக்கம் போயிருப்பேன். ஓகேவா? ஐநோ ஹிந்தி. நான் அங்கே போயிருந்தா ஆப்வியஸாக பை திஸ் டைம், சி, நான் ஆல்மோஸ்ட் 1 இயராக ஐம் புட்டிங் வீடியோஸ் இன் யூடியூப் கன்சிஸ்டன்ட்லி. அப்போது இதே நான் ஹிந்தியில் பண்ணியிருந்தா இந்த டைமில் வந்து நான் அரௌண்ட் 30K 40K சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்திருப்பேன். அண்ட் சி, நான் இது லைக் இங்கே வந்து எனக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கே எனக்கு 500 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, டெஃபினட்டாக சொல்கிறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஐ வாண்ட் டு ஃபஸ்ட் டீச் பீப்புள் ஃப்ரம் மை ஹோம். ஓகேவா? என் வீட்டில் என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரணும். லெட் தே க்ரோ. அதுக்கப்புறமா நம்ம போய் அதை பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் சேனல் இன் தமிழ் அண்ட் ஐ எம் டூயிங் இட். சரியா? ஸோ ப்ளீஸ் கைஸ், நான் உங்களுக்கு சி, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து தமிழில் ரொம்ப ரேர். நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட், ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் எடுத்து காமிங்க ஐசிடியில். எனக்கு தெரிஞ்சு 2 சேனலில் தான் இருக்குது. ஓகேவா? அதுலேயும் வந்து ஒரு சேனலில் தான் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. இன்னொரு சேனலில் வாட் ஐ சீ இஸ் சம் ரேண்டம் வீடியோஸ் தான், பட் ரிலேட்டட் டு ஐசிடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ we are trying to give our efforts and time. So what we expect in return is just இப்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னா 100 people பார்க்குறீங்கன்னா ட்ரை டு வாட்ச் இட் ஃபுல்லி. ஏன் அப்படி உங்களால் ஒரு ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ண முடியலன்னா how will you sit and trade for hours? சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ஈஸி மணி மேக்கிங் மித்தாக தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது மித்தாவே இருந்துட்டு போயிடும். அது வந்து உங்களுக்கு ரியாலிட்டி வரவே வராது. சரியா? சரி, ஓகே, நான் ரொம்ப டாபிக் விட்டு டைவர்ட் ஆகிட்டேன். ஐ கண்டினியூ. ஓகே, ஸோ எங்கே விட்டேன்? எம்எஸ்எஸ்ல விட்டோம் இல்லையா? ஸோ சாரி. தென் லாஸ்ட்டில் வந்து லைக் டு கண்டினியூ த எம்எஸ்எஸ் டாபிக். நான் சரியாலாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அன்வான்டாக. அது ஒரு மாதிரி ஆதங்கம் ஆயிடுச்சு கைஸ், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு தான் பண்ணுறன்றப்போ நீங்கள் எஃபர்ட் போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஒரே ஒரு லாஸ்ட் விஷயம், ஐ வில் கன்க்ளூட் தட். அந்த ரேண்ட்டை வந்து முடிச்சிடுறேன். என்னென்னா, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்கில் ஏன் 1% ஆஃப் தி பீப்புள் தான் சக்சீட் ஆகுறாங்க. சரியா? ஸோ அந்த 1% இருக்குன்னா யூ ஹவ் டு புட் தோஸ் எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக. யூ ஹவ் டு கிவ் யுவர் 100%. சி கைஸ், சக்ஸஸ் ஈஸியாலாம் வந்துடாது. ஸ்டில் நான் இருக்கிற ஃபேஸ்லேயே ஐ ஹவன்ட் ஏர்ன்ட் தட் சோ கால்டு சக்ஸஸ் ஸ்டில். அண்ட் ஐ எம் ஸ்டில், எப்படி சொல்ல, ஐ எம் ஸ்டில் புட்டிங் மை ஹார்ட் ஒர்க். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் பேக் டெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண மாட்டேன்? ஐ டூ டேக் 20 to 30 என்ட்ரிஸ் பர் டே. பேக் டெஸ்டிங் எப்படின்னா, காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அதை பண்ணினா தான் என்னால் காலேஜ் போய் அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தென் அகெயின் ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் காலேஜ், ஆஃப்டர் ட்ரேடிங் செஷன், அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிவிட்டு தூங்கினா தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியும். பிகாஸ் ஐ வாண்ட் டு மாஸ்டர் மை எட்ஜ். அது எல்லாமே எனக்கு ஒரு பாயிண்டில் பே ஆஃப் பண்ணும், எனக்கு தெரியும். ஸோ அதே எஃபர்ட் நீங்கள் போட்டால் தான் சி த க்ரோத் டிஃப்ரென்ஸ். என்னால் ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்ல முடியும். நான் கைஸ், ட்ரேடிங்கில் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் அன்டில் யூ மேக் ப்ராஃபிட்ஸ், வாட் எவர் யூ டெல் இஸ் கரெக்ட். ஓகேவா? சேம் அன்டில் இஃப் யூ ஆர் மேக்கிங் லாஸ், ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் கரெக்ட், இட் இஸ் ராங். ஸோ கரெக்டு தப்புலாம் எதுவுமே இல்லை கைஸ், இட்ஸ் எ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ அந்த ப்ராபபிலிட்டிஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா டு புட் த ஒர்க் தட் இட் ரிக்வயர்ஸ். சரியா?
அதை வந்து நீங்கள் போட மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா சி யூ கான் சர்வைவ். ஓகே, ஸோ ஃபார் யுவர் குட்னஸ் தான். ஏன் இவ்வளோ சீரியஸாக நான் இப்போ பேசுகிறேன்னா, நான் ஆரம்பித்தேன் இந்த லெக்சர் சீரிஸ் ஆரம்பித்ததே வந்து எந்த இன்டென்ஷனில் அப்படின்னா, see this as your last opportunity and don't hop from strategies to strategies. Just master one strategy. அது ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், எப்படி சொல்ல எஸ்எம்சியாக இருக்கலாம், ஐசிடியாக இருக்கலாம். ஸோ மாஸ்டர் ஒன் அண்ட் தென் எப்படி சொல்ல rinse and repeat for 1 year you will get it. ஸோ அதில் வந்து ஐசிடி சூஸ் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து போகலாம். அதுக்கு தான் நான் அதை போட்டது. ஓகேவா, மற்றபடி அந்த ரீசனுமே இல்லை. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ இப்போ கமிங் பேக் டு எம்எஸ்எஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து எம்எஸ்எஸில் வந்து நம்ம சொன்னது என்னென்னா, அந்த ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் தென் ஒரு எஃப்இஜி அதில் வந்து ப்ரைஸ் பட்டு அப்படியே ரீட்ரேஸ் ஆகி போகும். தட் இஸ் வாட் வி வில் எக்ஸ்பெக்ட். அண்ட் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நடந்திருக்கும் செய்யுது. சரியா, ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங் என்னென்னா, நம்ம வந்து எம்எஸ்எஸ் வந்து 1 minute and 5 minute, அதாவது 5 minute-லேருந்து 1 minute-குள்ளார இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நம்ம எம்எஸ்எஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ட்ராடே ஆர்டர் ஃப்ளோ சொல்லித்தருவேன். ஸோ அது சொல்லித்தரப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ என்ன நடந்தால் நம்ம வந்து 1 minute-லேருந்து 5 minute-குள்ளார வந்து எம்எஸ்எஸ் பார்ப்போம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஹையர் தி டைம் ஃப்ரேம் ஹையர் தி ப்ராபபிலிட்டி. ஸோ 5 minute எம்எஸ்எஸ் நடந்தால் உங்களுக்கு வந்து டிபி போகிற சான்ஸ் அதிகம். 3 minute எம்எஸ்எஸ் நடந்தால் டிபி போகிற சான்ஸ் லிட்டில் பிட் கம்மி கம்பேர்ட் டு 5 minute சேம். ஓகேவா, ஸோ அதே தான். ஸோ இந்த லெக்சரோட உங்களுக்கு இந்த சீரீஸ் முடிகிறப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளாஸும் இருக்கும், ஒரு டாப்பிக்கும் இருக்கும். அது வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும்னு சொல்லிட்டு ஐ எம் பிளானிங் டு டூ அ பிடிஎஃப் ஆன் இட் அண்ட் தென் எக்ஸ்பிளைன். ஸோ மேபி லாஸ்ட் ஒரு எபிசோட் மட்டும் லிட்டில் பிட் ஒரு 1 week லேட்டாக வரும். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் கோர் கான்செப்ட் இஸ் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். நான் லாஸ்ட் கிளாஸே வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பேசிக் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் கோர் கான்செப்டில் வில் டிஸ்கஸ் அபவுட் இட் இன் டீட்டெயில்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட், திஸ் இஸ் சாப்டர் நம்பர் 6, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் இன் கோர் கான்செப்ட் பார்ட் 2 கோர் கான்செப்ட்ஸ். ஓகேவா, ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்னா என்னென்னா, ஒரு ஃபிபனாச்சி டூல் எடுத்து இந்த மாதிரி ஹை டு லோ போகணும். இப்போ இதில் இருக்கிற அந்த வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ பாஸ் ஆஃப் 3 seconds. ஓகேவா, ஸோ ஹோல் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 0, 0.5 அண்ட் தென் 1. இதை வந்து 0, 50%, 100% கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா, சி கைஸ், நம்ம வந்து மார்க்கெட் ஷாப் ஆகும் ஒரு ஈக்குலிபிரியம் லெவல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஈக்குலிபிரியம் லெவல்ன்றது இதுதான். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம ப்ரீமியம்னு சொல்லுவோம். ப்ரீமியம்னா என்னென்னா எக்ஸ்பென்சிவ். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போது நான் அந்த எக்ஸாம்பிளே ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு ஐஃபோன் வந்து 100 rupees இல்லை 1000 rupees சேல் ஆகுதுன்னா 1200 போனால் இட் இஸ் ப்ரீமியம். எக்ஸ்பென்சிவ் 1000 200 அதிகமாக இருக்குது. அண்ட் 800 போனால் இட் இஸ் சீப், தட் இஸ் டிஸ்கவுண்ட். உங்களுக்கு இருக்கிற அந்த நார்மலாக நம்ம ஷாப்பிங்கில் சொல்கிற கான்செப்ட் தான் டிஸ்கவுண்ட். தான். ஸோ இப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள், 800 இருந்தால் பை பண்ணுவீங்களா இல்லை 1200 இருந்தால் பை பண்ணுவீங்களா? ஸோ 800 இருந்தால் தான் பை பண்ணுவோம். அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து 800 இருந்தால் செல் பண்ணுவீங்களா, 1200 வந்தால் செல் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி 1200, கரெக்டாக. ஸோ which gives more profit while selling at a higher price, and which gives more profit while buying at a lower price. ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடக்கும் இல்லையா. இப்போது நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் இப்போதைக்கு ஸ்டாப் ஹண்ட் பற்றிலாம் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டாப் ஹண்ட். சரியா, இந்த ஸ்டாப் ஹண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட் லோ இதுதான். ஸோ நீங்கள் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்னல் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பிடின்னு சொல்கிறேன்ப்பா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு இன்டர்னல் பிடி போடுறீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்னல் ரேஞ்சுன்னு சொல்லிக்கிறேன், சாரி ஒரு இன்டர்னல் ரேஞ்சு போட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்டர்னல் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ரம் த லோ தட் காஸ்ட் ஒரு எப்படி சொல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு லோ தட் இஸ் பீங் ஹெல்ட் ஃபார் லாங் டேர்ம். ஒரு பெரிய ஓல்டு லோ இருக்கும் இல்லையா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இருங்க நான் அதை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக சொல்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹை ஸ்வீப் ஆக போகுது, இந்த பை சைடு வந்து காலி. இது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி டைம் ஃப்ரேம் கைஸ். நான் எல்லா மேட்டரும் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் டு அ பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், எல்லா டைம் ஃப்ரேமே. சரியா, ஸோ இந்த ஐசிடி கான்செப்ட்ஸ் ஆர் ஃப்ராக்டல் இன் நேச்சர். ஓகேவா, ஸோ எல்லா கான்செப்ட்ஸ்லுமே எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இட் வில் ஒர்க். ஸோ என்னென்னா 2 ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் வரும். ஒன்று இது வந்து இன்டர்னல் ரேஞ்ச், இன்னொன்று வந்து
இது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, நீங்கள் இன்ட்ராடே ஸ்கேல்ப் பண்ணுறப்போ லைக் வென் யூ ஆர் இன் எ ட்ரேட், நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்ஸ் வந்து இந்த லைக் இப்போது செல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹை ஸ்வீப்பாக இருந்தால் நம்ம வந்து இப்படி செல் தான் போயிருப்போம். ஸோ நம்ம டார்கெட்ஸ் வந்து இங்கே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் நமக்கு வந்து செட்டப்பே கிடைக்கலனா we can look for setups till this level. புரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு செல் கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அண்ட் வெல் அண்ட் குட். பட் உங்களோட டார்கெட் புக்கிங் வந்து இந்த டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு பீரியடு, அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இந்த லெவலில் தான் இருக்கணும். அதுதான் வந்து நான் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லெவலில் தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே செட்டப் கிடைக்கலனா கூட டில் இந்த லோ எடுக்கிற வரைக்கும் லைக் இந்த ஈக்குலிபிரியம் லெவல் வர வரைக்கும் யூ கேன் லுக் ஃபார் செல்ஸ். ஆர் இன்கேஸ் இந்த ஈக்குலிபிரியம் லெவல் அட்டைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அட்டைன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே செல்ஸ் தான் பார்க்கக்கூடாது தவிர பைஸ் பார்க்கலாம். ஸோ மேபி பைஸ் எது வரைக்கும் இந்த லெவலுக்கு கீழே இருந்து இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் டில் இந்த லெவல் வரைக்கும் தான் பைஸ். ஓகேவா? பிகாஸ் அந்த லெவலுக்கு மேலே போயிட்டா இட் இஸ் இன் எக்ஸ்பென்சிவ் கேட்டகரி. ஸோ எக்ஸ்பென்சிவ் கேட்டகரியில் யாராவது பை பண்ணுவாங்களா? பை பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1 லிக்விடிட்டி ஃபார் மீ. ஓகேவா? ஸோ அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ என்னென்னா எக்ஸ்பென்சிவில் இருக்கையில் செல் பண்ணுங்கள், டிஸ்கவுண்டில் இருக்கையில் பை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஸோ இந்த மாதிரி நடக்கையில் யூ கேன் ஹோல்டு பிகாஸ் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் வச்சிடலாம். வென் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் ஆஃப்டர் த ஈக்குலிபிரியம் லெவல் பிரேக் ஈவன் வச்சுட்டு கூட நீங்கள் ஃபுல் லெக் வச்சிடலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைஸ் அந்த வரைக்கும் போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். பட் இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன். புரியுதா? ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டப்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இதை வந்து எங்கேருந்து எங்கே போடணும்னு நான் க்ளீனாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். ஓகேவா? இப்போது நான் அகெயின் நேற்று எடுத்த அதே ட்ரேட் எக்ஸாம்பிள் வச்சுட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கான்செப்ட். இதாண்ணா. ஸோ கைஸ், என்னோட இன்டர்னல் ரேஞ்ச் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஹைஸ் டு இந்த லோஸ். ஏன்னா அதான் லாஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹை டு லோஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணோன்னா எனக்கு இதெல்லாமே எக்ஸ்பென்சிவ் லெவல்ஸ். ஓகேவா? அபவ் 0.5 இஸ் எக்ஸ்பென்சிவ் லெவல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஈக்குவலைஸ் இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை டார்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்சே கிடையாது. பிகாஸ் லாஸ்ட்டாக நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் பாருங்கள், இதுதான். ஸோ இன்டர்னலும் இதுதான், எக்ஸ்டர்னல் இதுதான். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அது லாஸ்ட் லெக், அது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லிட்டில் பிட் உங்களுக்கு கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டர்னல் லெக் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் லெக் போத் சேமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா அன்டில் ப்ரைஸ் இஸ் இன் டிஸ்கவுண்ட் லெவல், தட் இஸ் சீப் லெவல், நான் வந்து பைஸ் பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் நான் என்னோடய ப்ராஃபிட்ஸ் எங்கே புக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய என்ட்ரி எஸ்எல் அண்ட் தென் ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த ஹைஸில். அது எப்படி புக் பண்ணேன்னா இஎஸில் வந்து இந்த ஹைஸ் எடுத்துருச்சு. ஸோ இஎஸ் டுக் ஹைஸ் வென் ப்ரைஸ் வாஸ் அரவுண்ட் ஹியர். ஸோ அதனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ஏன் க்ளோஸ் பண்ணுன்றது வந்து உங்களுக்கு ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டில் கோரிலேஷன் கான்செப்ட்ஸ் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி ட்ரேட். ஸோ இன்கேஸ் பாருங்கள் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து செல்ஸ் தான் பார்க்கணும். தென் கீழே வருது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பைஸ் பார்க்கலாம். அகேன் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லேருந்து நீங்கள் பைஸ் பார்க்கலாம். மேலே தான் போயிருக்கு பாருங்கள். ஸோ மேலே போயிட்டு ஸோ இங்கேருந்து நீங்கள் பைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட்ஸ் எங்கே வைக்கணும்னா லெட் அஸ் அஸ்யூம் இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி, உங்கள் டார்கெட் வந்து இந்த ஐஸ் இவ்வளோ தான் இருக்கணும். பிகாஸ் இந்த ஹைஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ணிட்டு வந்த ஹைஸ். ஸோ ஒரு இன்ஜினியர் பண்ணிட்டு வந்த ஒரு ஹைஸ். ஸோ அந்த ஒரு இன்ஜினியர்டு ஹைஸ் வந்து ஒரு அலைன்டு வித் உங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அலாங் வித் தட். ஸோ உங்களுக்கு வந்து அது தூக்குச்சு அப்படின்னா இட் வில் கிவ் அ பொட்டன்ஷியல் சான்ஸ் டு ரிவர்ஸ். அண்ட் அந்த ரிவர்ஸில் எங்கே இருக்குது? ப்ரீமியம் லெவலில் இருக்குது, விச் மீன்ஸ் எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ். ஸோ பீப்புள் வில் கம் டு செல் ஃப்ரம் தேர் அண்ட் பீப்புள் ஓன்ட் பை ஃப்ரம் தேர். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸை நம்ம டார்கெட் பண்ணுவோம் அண்ட் வி ப்ளே வித் த ஹை ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் நாட் லோ ப்ராபபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இதுக்கு மேலே நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி கொடுத்துறேன். ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்னா என்னென்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹைலேருந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் லோ வரைக்கும் நம்ம ஒரு ரேஞ்சை போட்டுட்டு அதில் வந்து எக்ஸ்பென்சிவ் லெவல் அண்ட் தென் சீப் லெவல்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து செல் பண்ணுவாங்க அண்ட் தென் ஒரு டிஸ்கவுண்டட் லெவல், ஒரு சீப்பர் லெவல் வந்து ப்ரைஸில் லைக் அந்த ஆசெட்டை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் இண்டிகேட்டிங் அஸ் தட் ஃப்ரம் விச் ஜோன்ஸ், ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஜோன்ஸ் price will
எப்படி சொல்ல ரிவர்ஸ். ஸோ எந்தெந்த பொட்டன்ஷியல் ஜோன்ஸ் வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல ஜூம் இன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்ல, ஒரு பயாஸ் புலிஷா பேரிஷானா பயாஸா அப்படின்றதும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நான் சொன்னது தான், இப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இப்படி பார்க்குறீங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்விங்கில் இருக்குது. அண்ட் இன்னொரு சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்விங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்றப்போ இது வந்து மோர் பொட்டன்ஷியல் லோ ஃப்ரம் வேர் ப்ரைஸ் வில் கெட் ரிவர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கான ஒரு பாசிபிலிட்டியை கொடுக்கும். சரியா? ஸோ நீங்கள் இந்த ட்ரேட் வந்து எப்படி எடுக்கலாம்னா, இந்த லோ எடுத்தால் யூ கேன் செல், இந்த லோ எடுத்தால் யூ கேன் லுக் ஃபார் பைஸ். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? பிகாஸ் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சீப்பர் லெவலில் இருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்டில் இட் இஸ் இன் த எக்ஸ்பென்சிவ் லெவல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னும் வேறு என்ன பாயிண்ட் இருக்குது? ட்ரேடிங் எப்படி சொல்ல, தப்பான ஜோனில் பை செல் பண்ணிங்கன்னா எஸ்எல் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் பயஸ் கரெக்டாக இருக்கலாம். ஸோ பயஸ் கரெக்டாக இருந்தாலுமே ப்ரைஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு டர்ட்டில் சூப் பண்ணும். ஸோ அந்த டர்ட்டில் சூப் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து தப்பான டைரக்ஷன் இருந்தீங்கன்னா காலி. அதாவது செல்லிங் இன் த டிஸ்கவுண்ட் ஜோன் அண்ட் பையிங் இன் த ப்ரீமியம் ஜோன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் வாட் பீப்புள் வில் டூ. So next is chapter number 7, that is called as order blocks. Okay, so order block, the most எப்படி சொல்ல ஸ்பெக்குலேட்டட் டேர்ம் இன் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி. எல்லாரும் வந்து ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ண தெரியுமா, அப்படி இருக்கிறதா ஆர்டர் பிளாக், இப்படி இருக்கிறதா ஆர்டர் பிளாக், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. சி கைஸ், அகெயின் இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் வந்து யார் என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன வேணால் கேட்டுக்கோங்க. லைக் ஆர்டர் பிளாக்னா அப்படி தான் இருக்கும், ஆர்டர் பிளாக்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்லி யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. பட் ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டெல் இஸ் ஐசிடி ஆர்டர் பிளாக். ஸோ வாட் ஐசிடி கிளைம்ஸ் இஸ் ஆர்டர் பிளாக் தான் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ வில் கெட் இன் டு இட். ஸோ ஆர்டர் பிளாக்னா என்னென்னா, I'll give the definition now, note it. An order block is a cluster of candles or a single candle with a specific close that acts as a psychological or algorithmic anchor point for price. ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ ஒரு கேண்டில் இருக்குது ஆர் ஒரு குரூப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்தால், அதாவது இந்த கேண்டில் வந்தால் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன, இது வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட். இது வந்து ஆங்கர் பண்ணுது. ஆங்கர்னா என்ன, ஆங்கர் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா டைரக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வரவன் நீ அங்கே போ அப்படின்னு தள்ளி விடுறது. அகைன் இது அப்படியே உல்ட்டா போட்டிங்கன்னா மேலே வரவன் அப்படியே கீழே போ அப்படின்னு தள்ளி விடுறது. ஸோ இதான் வந்து ஆங்கர் பண்ணுறதுன்றது. ஸோ ஆங்கர் பண்ணி என்ன பண்ணும், கரெக்டான டைரக்ஷனில் தள்ளி விடும். ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கேண்டில்ஸாக இருக்கலாம், அதாவது ஒரு கிளஸ்டர் ஆஃப் கேண்டில்ஸாக இருக்கலாம், ஆர் வந்து ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருக்கலாம். சரியா? எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் டெஃபினிஷன். ஸோ இன்னொன்று எப்படி சொல்ல, ஐசிடி டேர்ம்ஸில் சொல்லணுன்னா ஆர்டர் பிளாக்குக்கு நிறையா வேறு நேம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இது வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரினா என்னென்னா, இவ்வளோ நேரம் ப்ரைஸ் வந்து பை சைட் டெலிவரி ஆகிட்டு இருந்தது, அண்ட் ஆஃப்டர் சம்டைம் ப்ரைஸ் வந்து டவுன் சைட் டெலிவரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இங்கே வரைக்கும் அப் சைடில் டெலிவரி ஆகிட்டு இருந்தது, அதாவது பை சைடுக்கு டெலிவரி ஆகிட்டு இருந்தது. இங்கே வந்து டவுன் சைடுக்கு, அதாவது செல் சைடுக்கு டெலிவரி ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ இந்த லோ இப்போ உடைக்குது அப்படின்னா இட் வில் பி அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அண்ட் இன்கேஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருந்தால் திஸ் இஸ் கால்ட் அஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. சரியா? அதே தான் ஃபார் பையிங்க்குமே. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல் சைட் டெலிவரி ஆகிட்டு இருந்தது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே பை சைட் டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்திருக்கு, ஒரு டெலிவரி சைடே வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் மோர் சிமிலர் டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் போத் சேம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹைஸ் ஆர் லோஸ் இருந்து அதை தூக்குச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். பட் அதே வந்து குரூப் ஆஃப் அந்த ஒரு கேண்டில்ஸை இன்வெஸ்ட் பண்ணி அதோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே போய் ஒரு கீழே வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டர் பிளாக் ஆர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. சரியா? ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு குரூப் ஆஃப் கேண்டில்ஸாக இருக்கும், அது ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், அது வந்து ஆப்போசிட் கலரில் இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் பைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு வந்து செல் கேண்டிலாக இருக்கும், தட் வில் பி ரெட் கலர் கேண்டில். இன்கேஸ் நீங்கள் செல்லுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் வந்து பை கேண்டிலாக இருக்கும், தட் இஸ் க்ரீன் கலர் கேண்டில். சரியா? ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம், ரூல்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் அந்த மாதிரி. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை எதனால் நம்ம ஆர்டர் பிளாக் வந்து இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரைஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் அதுக்குள்ளே வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகும். ஸோ தட் மேக்ஸ் த ஆர்டர் பிளாக் வெரி பவர்ஃபுல்.
ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் திஸ் இஸ் வாட் அன் ஆர்டர் பிளாக் இஸ். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஒரு சில ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணுவோம். அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஆப்போசிட் கலரில் இருக்கும்னு சொன்னேன். அண்ட் சிங்கிள் கேண்டலாக இருந்தால் இட் இஸ் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக், ஆர் இன்கேஸ் ஒரு குரூப் ஆஃப் கேண்டலாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டர் ஆஃப் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிக்கலாம். அண்ட் சி அந்த ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ் ஆகிறப்போ லைக் உங்களுக்கு வந்து இப்போது இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், லாஜிக்காகவே பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, இந்த இடம் வந்து ஃபுல்லு செல்லிங் கேண்டில்ஸ் கரெக்டாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல் பையிங் கேண்டில்ஸ் கரெக்டாக. லைக் பையிங் கேண்டில்ஸ்னால் க்ரீனாக போகும். ஸோ அதில் லாஸ்ட்டாக இருக்கிற க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா அது வந்து ஆர்டர் பிளாக் ஆகும். ஆர் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி போத் சேம் தாங்க. குரூப்பாக இருக்கிறப்போ சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் கேண்டிலாக இருந்தால் ஆர்டர் பிளாக்ன்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குமே அப்படி தான். இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் செல் நடந்திருக்கா. செல் நடந்ததுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டு டவுன் க்ளோஸ் கேண்டில் ஆர் ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருந்தால் அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து எப்படி இருக்கும், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ இப்படி இருக்கும் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில். ஸோ வந்து டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸோட அதிகமாக இருக்கும். அண்ட் அப் க்ளோஸ் கேண்டிலுக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸோட கம்மியாக இருக்கும். சரியா? இது நான் சொன்னது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி நான் சொன்ன டேர்ம்ஸ் எழுதி வச்சு கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆக்சுவலி இது எதுக்கு இப்போ சொன்னேன்னா, இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கோடு போடுறோம் இல்லையா, இந்த பர்ஃபெக்டான ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுற இடத்துல நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு அப்படின்னா தட் ஆர்டர் பிளாக் இஸ் வெரி ஹை ப்ராபபிள். அண்ட் அதை தான் நம்ம ஆக்சுவலி ஆர்டர் பிளாக்னே கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ ரேண்டமான ஒரு கேண்டில் க்ளோஷர் வச்சு நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்ல மாட்டோம். வி வெயிட் ஃபார் அன் ஃபேர் வேல்யூ கேப் டு ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புரியுதா, இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டையுமே டிஃபைன் பண்ண ஃபேர் வேல்யூ கேப் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு ஆர்டர் பிளாக்குமே டிஃபைன் பண்ண ஃபேர் வேல்யூ கேப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் தட் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் வெரி நெசசரி. சரியா? ஸோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் பண்ணி ப்ரைஸ் வில் கண்டினியூ டு கோ ஹையர். அண்ட் சேம் ஃபார் த செல் சைட். ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும் அண்ட் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பட்டு ப்ரைஸ் வில் கண்டினியூ ஃபார் த லோவர் ப்ரைஸஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வில் லுக் ஃபார் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இப்போது நான் அகெயின் நேற்று எடுத்த ட்ரேடோட எக்ஸாம்பிளுக்கே போகிறேன். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸு லைக் எவ்வளோத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுதான் கைஸ் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நீங்கள் இது எல்லாமே அலைன் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ இட் ஹேஸ் நோ அதர் வே ரதர் தென் கோயிங் டு டிபி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நான் மார்க் பண்ணுறேன் அந்த டைரெக்ஷனை லோ ஹை லோ. சரியா? இப்போ லாஸ்ட்டாக இந்த செல்லிங் மொமெண்டம் இருக்கா, இதில் இருக்கிற லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இதுதான் ஆர்டர் பிளாக். சிங்கிள் கேண்டிலாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எ சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பிளாக்கா? நோ கைஸ், நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து ஓப்பனிங் ப்ரைஸை தான் கைஸ் மார்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது ஏன் ஆர்டர் பிளாக் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து விக்கு வராமல் பாடி க்ளோஸ் வந்து அண்ட் இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் இது ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக். சரியா? பட் இதுவுமே ஆர்டர் பிளாக் தான். இது ஆர்டர் பிளாக் இல்லைன்னு நான் சொல்ல. பட் த ப்ராபபிலிட்டி ரெடியூசஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டர் பிளாக் ஏன் இப்போது ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே கண்டினியூ ஆகிருக்கு அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து கைஸ் இது வந்து நான் சொல்கிறேன், ட்ரேடிங்கில் வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு எதுவுமே இல்லை. வென் நரேட்டிவ் கிவ்ஸ் அஸ் எவ்ரி திங் அண்ட் வென் ஸ்டார்ஸ் அலைன் எவ்ரிதிங் வில் அலைன், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப் இன்சைட் அ டிஸ்கவுண்ட் லெவல். இப்போ புரியுதா அந்த ஆர்டர் பிளாக் ஏன் பவர்ஃபுல் அண்ட் அது ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அண்ட் தென் வை ஐ என்டர்ட் தேர். புரியுதா? ஸோ எனக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு 3 லெவல் இருக்குது. ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் தென் ஒரு ஸ்விங் லோ. ஸோ இந்த 3 பீரியடும் ஃபெயில் ஆனால் தான் நெக்ஸ்ட் எனக்கு எஸ்எல். லைக் இந்த ஸ்விங் லோ ஃபெயில் ஆகலாம், என் எஸ்எல் காலி. புரிஞ்சுதா? ஸோ இதனால தான் இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம ஹை ப்ராபபிள்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் ஒரு ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக்கோட அலைன் ஆகி ஒரு எஃப்இஜி, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எக்ஸாம்பிள். இன்கேஸ் அது ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இப்போ இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது வந்து சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கா? இங்கே பாருங்கள், சிஎஸ்டி
which means a group of down close candles, sorry up close candles, அதோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ என்ன இருக்குது, இந்த அது பேர் என்னது சிஐஎஸ்டி கூட அலைன் ஆகி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், பர்ஃபெக்டான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் தென் இங்கே ரெண்டு எஃப்இஜி இருக்குது. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் இதுவுமே ஒரு வேலிட் தான். ஸோ நம்மளோட லாஸ்ட் எஃப்இஜி இதுதான். அதை பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணி விற்குவிட்டு கீழே அப்படியே செல் ஆஃப் நடந்துருக்கு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. ஸோ இன்னும் நீங்கள் இதுக்கு கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் போட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் கிட்ட க்ளோஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்கள். சி இது வந்து ஹையராக போயிருக்கு. ஸோ இந்த க்ளோஸ் வந்து வேலிட் இல்லை. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் புஷ் ஆகும். அண்ட் பாருங்கள், திஸ் இஸ் த டிபி. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஃபேர்வலி கேப்பாக இருந்தாலுமே ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபேர்வலி கேப்பில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா அவர் டிபி வி வில் ஹவ் புக் இயர். ஸோ இங்கே ஒரு பார்ஷல், இங்கே ஒரு மீதி ரிமைனிங் பொசிஷனை எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ புரிஞ்சுதா கைஸ்? ஸோ திஸ் இஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆர் ஆர்டர் பிளாக். புரியுதா? ஸோ ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வந்து நம்ம எவ்வளோ ஹை ப்ராபபிள் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு என்ன ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டர் பிளாக், இது ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஆக்சுவலி இது வந்து குரூப் ஆஃப் கேண்டில்ஸ் இல்லையா? ஸோ வந்து நம்ம வந்து சிங்கிள் கேண்டிலாக அசியூம் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்னே சொல்லலாம். பட் சி கைஸ், இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள். சி இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா, இன்கேஸ் இப்படி வந்தீங்கன்னா, ப்ரோ இதை புல்லிஷ் ஆர்டர் பிளாக் தானே ப்ரோனா, எஸ் இட் இஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். பட் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் எங்கே கீழே போயிட்டுருக்கு, லோவாக போயிட்டு ஹையை ரிஜெக்ட் பண்ணி லோ பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே போயிட்டுருக்கு. புரியுதா? ஸோ இந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கில் போயிட்டு பை பண்ணிங்கன்னா சோலி முடிஞ்சிடும். பிகாஸ் ப்ரைஸ் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட் கைஸ். இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல. இப்போ புரியுதா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எதுக்கு பவர்ஃபுல்லுன்னு? இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல, இம்பேலன்ஸ் வைக்கலை. ஸோ ப்ரைஸ் கண்டினியூஸ் டு கோ லோவர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்காத வரைக்கும், ப்ரைஸ் ஒரு வேலிடான லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வில் கோ இன் அ சிங்கிள் ட்ரெண்ட். அண்ட் அந்த டைமில் வந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஃபேக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாமே இட்ஸ் எ லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அ லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான். அண்ட் தென் ப்ரைஸ் கண்டினியூஸ் டு கோ டவுன் ஃபர்தர். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். ஆர்டர் பிளாக் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இப்போ ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ் லைக் லாஸ்ட்லேருந்து மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து ஆன் ஆர்டர் பிளாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் பிளாக் வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல வரணும். அண்ட் ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் இடம் பார்த்து ஜோன் பார்த்து வரணும். அண்ட் இட் சுட் பி அலைன் வித் அன் இம்பேலன்ஸ், முக்கியமான விஷயம். அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் பயாஸோட அலைனாக இருக்கணும். சரியா? ஸோ தட் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ இதில் வந்து யூஸ்வலாக பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, வெறும் ஆர்டர் பிளாக்கை மட்டும் ஒரு என்ட்ரி சிக்னலாக நினச்சிக்கிட்டு ஒரு கேண்டில் வந்து ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆன உடனே என்ட்ரி போயிடுவாங்க, விச் இஸ் அ மிஸ்டேக். சி இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆன உடனே என்ட்ரி, பிகாஸ் கீழே இம்பேலன்ஸ் இருக்குது. தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ப்ராப்பராக நடக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ப்ராப்பராக நடந்திருக்கு. ஸோ இப்போது நீங்கள் என்ட்ரி போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ட்ரேட் பண்ணல, ஜஸ்ட் ரேண்டமாக இட் இஸ் ரன்னிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், அதாவது அசியூமிங் தட் த பயாஸ் இஸ் புல்லிஷ் அண்ட் வேல்யூ லிக்விடிட்டி ஸ்வீப், அதாவது ஒரு வேல்யூ செல் சைட் ஹஸ் பீன் ஸ்வெப்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த செட்டப் நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. ஸோ இங்கே எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அலைன்ட் வித் ஆர்டர் பிளாக். சி இங்கே ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கா? ஸோ இட் இஸ் அன் ஆர்டர் பிளாக். சி கைஸ், அப் ட்ரெண்டில் இருக்கிற கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கல எல்லா ஆப்போசிட் கலர் கேண்டில்ஸுமே, அதாவது எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸுமே, எல்லா ரெட் கலர் கேண்டில்ஸுமே வில் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். சரியா? அதுவே டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கல எல்லா அப் க்ளோஸ் கேண்டில்ஸுமே, அதாவது எல்லா க்ரீன் கேண்டில்ஸுமே வில் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். So when it is aligned with a market structure break, with market structure shift, like internal market structure shift and ஒரு fair value gap அங்கே அலைன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ட்ரிஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆக்சுவலி இங்கேயே பார்த்தாலே நடந்திருக்கு பாருங்க. இது வந்து எப்படி சொல்ல, இந்த இது வந்து வேலிட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக், இது வந்து ஒரு ரியல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். சி liquidity sweep, daily bias is bullish, market structure break towards the upside, order block aligned with the fair value gap. That's our A plus trade. Our SL will be below this. And இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்டர்னல் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டால் இங்கே வரைக்கும் இருக்கும். ஓகேவா?
ஸோ இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டால் இங்கே வரைக்கும் இருக்கும். இன்டர்னலாக போடுறீங்க அப்படின்னா இன்டர்னல் இஸ் ஒன்லி ஃபார் டார்கெட்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்கள் டார்கெட் புக் பண்ணுறது தான் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் தான் வந்து உங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கே இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி இவ்வளோ தான் இருக்கும். பிகாஸ் இங்கே ஒரு ப்ரீமியம் லெவலில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு we look for setups and we look for trades using, and we use order block as an important confluence. Okay va? So hope you understood. So order block avladhaan guys, oru veliya order block mudichachu. Order block will be your 7th chapter, and then in part 2 the final 8th chapter is nothing but liquidity sweep and stop hunts. Adha liquidity sweeps or stop hunts eppadi vena solikalam. There will be a 8th chapter. So what is a liquidity sweep? Definition solra note panikonga. So what is a liquidity sweep அப்படினா, it is a liquidity sweep or a stop hunt occurs when price runs towards a liquidity pool, triggers a stop there and then reverses the direction. So அப்படினா என்னன்னா, ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ ப்ரைஸ் வந்து நான் தான் ஆரோவில் வச்சுருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா, இட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் ஸ்டாப் அண்ட் அக்கர்ஸ் வென் ப்ரைஸ் என்ன பண்ணும், ஒரு இதை போயிட்டு ஒரு ஹை இல்லை லோ போயிட்டு பர்ச் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து ஆப்போசிட் லிக்விடிட்டி பூலுக்கு வரும். ஸோ இட் மீன்ஸ் தட் இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் ஒரு ஸ்டாப் அண்ட் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த இடம் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த இடம். புரியுதா? ஸோ இதுதான் கைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் ஸ்டாப் அண்ட். ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஸ்டாப் அண்ட் நடந்திருக்கு, இங்கே ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. டர்ட்டில் சூப்புக்குமே மீனிங் தான். இங்கே ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு, இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. இப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ண இட் மீன்ஸ் தட் ஒரு பை சைடு இல்லை ஒரு செல் சைடு வேலிடான பை சைடில் செல் சைடை ஸ்வீப் பண்ணியிருக்கு ப்ரைஸு, அண்ட் இட் இஸ் ரேலிங் டு த நெக்ஸ்ட் பை சைடு ஆர் செல் சைடு. அதுதான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது. சரியா? ஸோ ப்ராசஸ் என்னென்னா, அகெயின் வி ஸ்டடிட் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட். என்னென்னா, ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். சரியா? நான் அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் டெய்லி மார்க்கெட்ஸில் படிக்கணும், பார்க்கணும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டேப் ரீடிங். ஸோ அதை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்கள். அன்டில் யூ கெட் அன் அக்கௌண்ட். இந்த சீரீஸ்லாம் பார்த்துட்டு டெய்லி போயிட்டு ஓடுற மார்க்கெட்டில் இதெல்லாம் மார்க் பண்ணி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதான்னு சொல்லி ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் என்னென்னா, ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவாக ஒரு சைடு போகும். ஆஸ் எ செட் ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி கொடுக்கும். ஸோ இட் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்சதுனால நான் வீல் வெயிட், தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பைஸ் போவாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து ஹண்ட் ஆகும். என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் செல்லர்ஸோட ஸ்டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே லைக் ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹைக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் ஆர்டர்ஸ் அண்ட் தென் அந்த எப்படி சொல்ல ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே ஹண்ட் ஆகும் அக்ரெசிவாக போயிட்டு. அதுக்கப்புறம் எப்படி சொல்ல, ஃபஸ்ட்டு இப்படி போய் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி என்ன ஆகுனா லிக்விடேட் ஆவாங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இங்கே செல் பண்ணவன் ஸ்டாப் லாஸு இங்கே வச்சுருப்பான். நெக்ஸ்ட்டு இந்த ஹை உடச்சா பை பண்ணலாம் அப்படின்ட்டு பை ஸ்டாப் ஆர்டர்ஸும் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ லிக்விடிட்டி ஹண்ட்ன்றது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் மட்டும் கிடையாது, ஸ்டாப் ஆர்டர்ஸ் ஹண்ட். ஸோ அங்கே பை ஸ்டாப் போட்டிருப்பாங்க. பை ஸ்டாப் ஆர்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல, அந்த இடத்துக்கு போனால் ட்ரிகர் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு கைஸ் பை ஸ்டாப் ஆர்டர்ஸ்க்கும் லிமிட் ஆர்டர்ஸ்க்கும் இன்னும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிலனா, வந்தால் ட்ரிகர் ஆகுறது லிமிட்டு, போனால் ட்ரிகர் ஆகுறது ஸ்டாப். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அங்கே போனால் ட்ரிகர் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா பை ஸ்டாப். ஸோ நீங்கள் இன்னொன்று நினச்சிக்கோங்க, நம்ம இப்போ செல் பண்ணுறோன்னா நம்ம வந்து பை ஸ்டாப் ஆர்டர் தான் மேலே போடுவோம். தட் இஸ் கால்ட் ஸ்டாப் லாஸ். அதுவே பை பண்ணுறோன்னா செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ் தான் கீழே போடும். தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்டாப் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்னா, அங்கே போயிட்டு பை ஸ்டாப் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணிவிட்டு, இன்க்ளூடிங் ஸ்டாப் லாஸஸ் அண்ட் தென் ஸ்டாப் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணிவிட்டு அங்கேருந்து க்ளீனாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போட ப்ராசஸ் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் லிக்விடிட்டி. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ் அண்ட் செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, அகெயின் இப்படி போகும். புரியுதா? ஸோ ஒரு பை சைடு ஒரு செல் சைடு, தென் ஒரு செல் சைடு ஒரு பை சைடு, இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி வந்து டெய்லி பைஸ்க்கு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் எதுக்காக இந்த ஸ்வீப் நடக்குது? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த ரிமைனிங் செஷன் வந்து ஒரு தியரி செஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்னா, எதுக்காக இந்த ஸ்வீப் நடக்குது அப்படின்னா, ஸ்மார்ட் மணி, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் ஆல்காரிதம்ஸ் என்ன பண்ணுன்னா, இன்டென்ஷனலாக ஒரு ஸ்டாப் போயிட்டு ஸ்டாப் பண்ணி நடத்தும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பெரிய பொசிஷன் வச்சுருப்பாங்க. சரியா? அந்த பெரிய பொசிஷனை
ஓப்பன் பண்ணுறதுக்கு. லைக் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் ட்ரிகர் ஆன், லைக் நிறையா கைஸ் உங்களுக்கு இன்னொன்று புரிஞ்சுங்க, நான் சிஆர்டி லெக்சர்லேயே சொல்லியிருப்பேன். லைக் எவ்ரி என்ட்ரி இஸ் அன் எக்ஸிட், எவ்ரி எக்ஸிட் இஸ் அன் என்ட்ரி. ஸோ ஒருத்தன் வெளியே போனால் தான் ஒருத்தனால உள்ளே வர முடியும், ஒருத்தன் உள்ளே வந்தால் தான் இன்னொருத்தனால வெளியே போக முடியும். ஸோ நீங்கள் கடைக்கே போங்க, யாராவது பை பண்ணால் தானே நீங்கள் செல் பண்ண முடியும், யாராவது செல் பண்ணால் தானே நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஒருத்தன் உள்ளே வரணும்னா ஒருத்தனை வெளியே அனுப்பணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டமாக எந்த இடத்துல அதிகமாக ஆளுங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டு இவன் பொசிஷனை உள்ளே போட்டுடுவான். இல்லை இவன் பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கு இப்போது 100 கோடி கான்ட்ராக்ட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பொசிஷனில். அதில் வந்து நம்மலாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ், நம்மளாம் வந்து 10-20ன்னு வச்சுருப்போம். பட் நம்மளை குமுலேட்டிவாக எடுத்தால் 100 கோடி வரும் இல்லையா. அவங்க எல்லாருமே எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்களோ அங்கே அடிப்பான் போயிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டாப் பண்ணி நடக்கிறது. சரியா? ஸோ இதை பண்ணிவிட்டு இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது ரீட்டைலர்ஸுன்றவங்க யாருன்னா, ரீட்டைலர்ஸுன்றவங்க ட்ரேட் பண்ண தெரியாதவங்க. நாட் ஹூ ட்ரேட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன். அதாவது எப்படி சொல்ல, உங்கள் பேஸ்லெஸ்ஸாக நரேட்டிவ் இல்லாமல் சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு பேட்டர்ன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்கள தான் நான் இந்த இடத்துல வந்து ஐசிடி ரீட்டைலர்ஸ்ன்னு சொல்கிறாரு. தவிர ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை ட்ரேட் பண்ணுறவங்கள அவர் வந்து லைக் ரீட்டைலர்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். யாரும் இதுக்கப்புறம் சண்டைக்கெலாம் வராதிங்க. லைக் நிறைய பேர் வந்து நீ ஐசிடி ட்ரேட் பண்ணுறியா, அவனே ஒரு ஸ்கேமர் இப்படி சொல்லிட்டு வருவாங்க. அது மாதிரிலாம் யாரும் வராதிங்க. ஸோ நான் அகெயின் சொல்லிட்டேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்டியூஸ்மெண்ட் இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க, ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க நரேட்டிவ் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் இஎம்ஐ வச்சு இன்னும் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஐ டென்ட் டினை இட் அட் ஆல். பட் ஐசிடி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு who wants to learn through ICT, ஓகேவா? இப்போது பிகாம் ஏஐ படித்தவனும் பிடெக் ஏஐ படித்தவனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அதுக்காக நீ பிடெக் வேஸ்ட்டு, இல்லை பிடெக் படித்தவன் பிகாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவானா? சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ஸ்டாப் அண்ட்ஸ் எதுக்கு நடக்குதுன்னா, இட் வில் ரெடியூஸ் த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து மேலே போகுது ப்ரைஸு. இப்போது இந்த மூவ்மெண்ட் நடக்க போகுதுன்னா இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது தான் இங்கே பொசிஷன் எக்ஸிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் உள்ளே வர உங்களுக்கு வந்து ப்ரைஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்னால் ப்ரைஸ் அப்படியே ஸ்லோ பண்ணும். ஆனால் இட் ஓன்ட் கண்ட்ரோல் த ப்ரைஸ் டு நாட் டு கோ தேர். அதாவது அங்கே போகிறதுக்கு தடுத்து நிறுத்தாது. பட் உங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து 1 minute ஆர் 2 minutes, ஐ மீன் ஒரு 15-20 minutes போக வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 hour 2 hours போகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கிறவனெல்லாம் அடிச்சு நவுத்திடுவான். சரியா? ஸோ இதுதான் கைஸ் லிட்ரலி லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? இப்போ வந்து ஹவு டு ஐடென்டிஃபை அ லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். என்னென்னா, இட் இஸ் அ சடன் ஷார்ப் மூமெண்ட் டுவர்ட்ஸ் த கோல் நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் விஷயம் அதான். ஸோ சடனாக வந்து ஒரு ஸ்வீப், அதாவது ஒரு லோ தூக்குனதுக்கப்புறமா சடனாக ஒரு ரிவர்சல் நடக்கும். ஸோ இந்த ரிவர்சல் நடக்கையில் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்கும், ஆர்டர் பிளாக் கிடைக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் கிடைக்கும். இவ்வளோ நேரம் வந்து செல் சைடு இம்பேலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது சடனாக பை சைடு இம்பேலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் ஹை வால்யூம் அண்ட் லார்ஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில்ஸ். ஸோ இந்த வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில்ஸ்ன்ற ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து ஐசிடி வந்து வால்யூம்ன்றதுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவார். விச் மீன்ஸ் பெரிய பெரிய திக்கான கேண்டில். ஓகேவா? நல்ல பெரிய பெரிய கேண்டில், பாடி க்ளோஸ் கேண்டில்ஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கிளியரான ரிவர்சல் மீன்ஸ், நான் உங்களுக்கு வந்து அகெயின் சிஆர்டி லெக்சர்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ப்ராப்பரான டர்ட்டில் ஸ்வீப், ஒரு ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதுன்னா அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் க்ளீனாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்த விட வாட் டிஃபரன்ஷியேட்ஸ் தீஸ் ஐசிடி கான்செப்ட்ஸ் ஃப்ரம் அதர் கான்செப்ட்ஸ் இஸ் டைம். ஸோ முக்கியமான டைமில், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 9:30 EST, ஸோ இந்த மாதிரி முக்கியமான டைமில் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த லைக் ஐசிடி கான்செப்ட் ட்ரேட் பண்ணுறவங்களோட அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஏன்னா ஆல்காரிதம்ஸ் கம்ஸ் இன் டு ப்ளே. அண்ட் அந்த ஆல்காரிதம்ஸை வந்து இப்படி இனிஷியேட் பண்ணுற பல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ வில் கம் இன் டு ப்ளே. ஸோ அவங்க வந்து எந்த டைமில் வராங்களோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் நடக்கும். மற்ற டைமில் நடக்கிறது எல்லாமே ரேண்டமான லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் தான். சரியா? உங்களுக்கு டவுட் இருந்தால், நான் வந்து லண்டனில் ஒரு டைம் இருக்குது, ஏஷியாவில் ஒரு டைம் இருக்குது, அண்ட் தென் நியூயார்க்கில் ஒரு டைம் இருக்குது. இந்த டைம் விட்டுட்டு வெளியே ட்ரேட் பண்ணுற ஐசிடி ட்ரேடர்ஸை காமிங்க, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ். ஐசிடி ட்ரேட் பண்ணுற ஆளுங்க எஸ்பெஷலி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் இந்த டைமுக்கு வெளியே ட்ரேட் பண்ணுற ஆளுங்களை பற்றி ஆளுங்க யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நானும் போய் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரியா? அண்ட்
என்ட்ரிக்காக வந்து ஒரே கன்ஃபர்மேஷனாக அந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பெல்லாம் பார்க்காதீங்க. அது வந்து ரொம்ப லோ ப்ராபபிள். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 மினிட் 15 மினிட்ல அந்த டர்ட்டில் சூப் நடந்தோடனே பாடி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி போகிறீங்கன்னா அது வேறு. பட் 1 மினிட்ல போனீங்கன்னா எப்படி சொல்ல, அது சும்மா ஸ்கேம் ஆகிடுவீங்க. என்னென்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்து, ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகுது. சூப்பர், அலைன்ட் வித் பயாஸ், வெரி சூப்பர். ஃபுல் ரிஸ்க் போடுங்க. டிபி போச்சுன்னா டிபி, எஸ்எல் போச்சுன்னா எஸ்எல், டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப்பை மட்டும் என்ட்ரி சிக்னலாக யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இதை வந்து ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் சொன்ன ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹியர் கிரெடிட்ஸ் கோஸ் டு எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். சீக்வன்ஸ்னால் இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும், அது வந்து ஒரு சீக்வன்ஸில் நடக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸை நம்ம கிராப் பண்ணிட்டோன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அந்த அடுத்து என்ன நடக்க போதோ அதில் நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்னா ப்ரைஸ் வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஒரு செல் சைட் லிக்விடிட்டி போய் ஸ்வீப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஷார்ப்பான மூவ்மெண்ட் ஒன்று கொடுக்கும். அது மூவ்மெண்ட் கொடுக்கல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் ப்ரைஸ் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே ரீட்ரேஸ் ஆகிட்டு தென் இட் வில் கண்டினியூ டு கோ டு த ஆப்போசிட் சைட். ஸோ இதுதான் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் இஃப் யூ கிராப் தட் சீக்வன்ஸ், தட் ட்ரேட் இஸ் யோர்ஸ். So yes guys, we are officially concluding this lecture, and lecture 2, that is part 2 of Hari's ICT 2022 mentorship is completed here. And நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர் கான்செப்ட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக அரௌண்ட் 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 hourல வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணிடுறேன். சி கைஸ், நான் 1 hourனோடனே இருக்கிற எசன்ஸ் எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா நான் 1 hourக்கு வந்து பேசலை. I made my notes, I made it crystal clear for எப்படி சொல்ல, எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்மி டைமில் கொடுக்கணும். பிகாஸ் என்னால் 41 வீடியோஸ் உட்காந்து பார்க்க முடிஞ்சது, எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்லி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹோப் யூ கிவ் த எக்ஸ்பான்ஸ் தட் ஐ எக்ஸ்பெக்டட். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போது இந்த வீடியோட மிடில் நான் ஒரு ரேண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ முடியலையே எனக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, why should I expect, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து I will give it back to the community. How much ever I can, I will give it back. It is the community's responsibility to either take it or leave it. ஓகேவா? நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கம்யூனிட்டிக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு வேணும்னா அவங்க எடுத்துப்பாங்க, வேணாட்டி அவங்க விட்டுருவாங்க. இட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த லைஃப். அவங்க இஷ்டம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கலாம். தட்ஸ் வேர் யூ லேர்ன் ஹவு டு டேக் அ ட்ரேட். See you guys. Until then, tata, bye bye. Take care, guys. Cheers.